ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரீசெண்டாக நம்ம சாம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஸ்டாவில் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தார். வேறு லெவலில் இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். செம்ம மாசாகவும் செம்ம ஸ்டைலாகவும் கெத்து காட்டுறாரு அப்படின்ட்டு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அண்ட் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அண்ட் நம்ம சாமோட லுக்காக இருக்கட்டும், போஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சாமோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே உருகியிருப்பாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இந்த க்யூட்டான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி பிக்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ எந்த ஃபில்டருமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் எடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக் வித் கோமாளி ஷோவோட டேரக்டர் பார்த்திபன் தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு. அண்ட் நம்ம சாம் வந்துட்டு குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்கிட்டதே இல்லை. ஆனாலும் அந்த ஷோவோட டேரக்டர் அண்ட் சாம் ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான ஒரு உறவு ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பிக்சர் எடுத்தது கூட பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திபன் சார் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் அதே போல் சாமோட விளையாடு கேம் ஷோ வேறு லெவலில் போயிட்டுருக்குது. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சுது. அண்ட் இப்போது செகண்ட் எபிசோடில் வந்துட்டு விஜே, விக்னேஷ்காந்த் அண்ட் சிது இவங்க ரெண்டு பேருமே வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. அண்ட் அது இந்த வீக் நம்ம சாம் போட்டிருக்கிற காஸ்டியூமில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸும் வந்துட்டு ஷேர் பண்ணி சாமோட விளையாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த காஸ்டியூம்லேயும் கண்டிப்பாக சாம் வேறு லெவலில் இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லி ஆகுது. அண்ட் அதே போல் லாஸ்ட் எபிசோடில் கூட நம்ம கவின் அண்ட் சாண்டி மாஸ்டர் ரெண்டு பேருமே வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போது சாமோட விளையாடு அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்விட்டரில் கூட ட்ரெண்ட் ஆச்சு. அண்ட் வந்துட்டு இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு சாமோட விளையாடு அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்துட்டு ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியாக நம்ம சாம் வந்துட்டு ரொம்ப அவரோட கெரியரில் ரொம்பவே ஸ்பீடாக க்ரோ ஆகிட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அண்ட் சிங்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்பீடாக போகிறாரு. அண்ட் கூடிய விரைவிலேயே நம்ம சாம் வந்துட்டு ஹீரோ ஆகிறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் நம்ம சாமை ஹீரோவை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.